ஹாய், நான் இமானுவேல். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லந்தல் அப்படிங்கிற ஊரில் வந்து 2000 ஆண்டுகள் பழமையான மண்பண்டங்கள் கிடைச்சிருக்கு. அதோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. இந்த பகுதியோட ஆற்றுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி, இரும்பு எச்சங்கள், அப்புறம் கல்வெட்டங்கள் இருக்கிற வந்து ஆய்வாளர் தகவல் தெரிஞ்சு ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை இந்த பகுதியில் இருக்கிற ஆற்றுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து முதுமக்கள் தாலி வந்து மண்மேல் குவியில் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்புறம் சின்ன வடிவில் இருக்கிற 5 முதுமக்கள் தாளிகள் வந்து கிடச்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கற்காலத்தை சார்ந்து தெரிய வந்திருக்கு. 2600 இருந்து 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடைப்பட்ட காலத்தை சார்ந்த பெருங்கற்காலத்தை சார்ந்த அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது வந்து தமிழர்கள் வாழ்ந்த ஒரு அடையாளமாக வந்து இந்த பகுதியில் வந்து இருந்திருக்கு. ஒரே இடத்துல வந்து 5 அடுக்கில் இருக்க முதுமக்கள் தாலியும் அதுக்குள்ளே வந்து 3 அடுக்கில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாலியும் வந்து கிடச்சிருக்கு. 3 அகலம் இருக்கிற அளவில் வந்து இந்த முதுமக்கள் தாலி வந்து கிடச்சிருக்கு. இதோட விளிம்பில் ஃபுல்லாக வந்து வண்ணமயமாக வந்து இருக்கிற அகல வந்து இந்த முதுமக்கள் தாலி வந்து கிடச்சிருக்கு. இந்த முதுமக்கள் தாலி வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கலைநய மிகத்தில் வந்து இந்த முதுமக்கள் தாலிக்கு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து இது மழை காலத்தில் வந்து முழுக்க வந்து மழை பெஞ்ச அந்த இடத்துல மண்ணரிப்பு ஏற்பட்டதுனால வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான பானை ஓடு கிடச்சிருக்கு. அது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பானை ஓடு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு அப்புறம் கருப்பு உருவத்தில் வந்து அந்த பானை ஓடுகள் இருக்குது. ஆய்வாளர் ஆய்வடி பார்க்கும்போது வந்து இது வந்து சங்காலத்தை சார்ந்த கீழடி சார்ந்த பகுதியில் கிடைச்ச மாதிரி இந்த பகுதியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி பக்கத்தில் வந்து கல்வெட்டங்கள் வந்து இருக்குது. இந்த கல்வெட்டங்கிற வந்து ஈமச்சன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இறந்தவர்களை புதைச்ச இடத்துல வந்து அடையாளப்படுத்துகிற விதமாக வந்து அந்த பகுதியை வந்து அவங்க இறந்தவர்களை சுற்றி வந்து கல்வெட்டங்கள் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயமும் வந்து இந்த பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் வந்து கிடச்சிருக்கனால வந்து இந்த பகுதியில் வந்து பெருங்கற்கால அப்புறம் சங்காலத்தை சார்ந்த பல பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த பகுதி இந்த நல்லந்தலங்கிற கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா வைகை நதியான கிளை நதி பக்கம் ஓடுற ஒரு கிராம பகுதியாக இருக்கிறனால இந்த பகுதியில் வந்து சங்காலத்தை சார்ந்த மக்களோட வாழ்விடமாக இருக்கலாங்கிறது வந்து ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்ச ஒரு கருத்தாக இருக்குது. இதான் வந்து நல்லந்தல் அப்படி கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 2000 ஆண்டுகள் பழமையான மண்பாண்டங்களோட வரலாறு. ஸோ தேங்க்யூ. வேற பற்றி வீடியோ பசங்க கீழே கமெண்ட் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.